மாணவர் உரிமைகள் கழகம் நடத்தும் முத்தமிழ் விழா பேச்சுக்களத்தில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து பேச்சாளர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். மாணவர் உரிமைகள் கழகம் இந்த முத்தமிழ் விழாவை ஒருங்கிணைப்பதற்கான முக்கியமான நோக்கம் பேச்சாற்றல் மிக்க பிள்ளைகளை அடையாளம் காட்ட வேண்டும் என்பதற்காகவும் அதில் சிறந்த பேச்சாளர்களுக்கு இளந்தமிழர் இலக்கிய விருதினை கொடுத்து கௌரவிக்கும், முதன்மையான பேச்சாளர்களுக்கு செந்தமிழ் செல்வர் விருது மற்றும் பரிசு தொகைகளை கொடுத்து கௌரவப்படுத்தவும் இந்த நிகழ்ச்சி ஒருங்கிணைக்கப்பட்டது. இன்று இதனுடைய 2 சுற்றுகள் நிறைவடைந்திருக்கிறது. இன்று இந்த 2ஆம் சுற்றினுடைய வெற்றியாளர் பட்டியல் வெளியிடப்பட இருக்கிறது. இதில் 1000 பிள்ளைகள் இந்த போட்டியில் பங்கேற்க இருக்கிறார்கள். 1000 நபர்களில் ஒரு சுற்றுக்கு 100 நபர்கள் வீதம் 500 நபர்களை நாங்கள் தேர்ந்தெடுத்து இளந்தமிழர் இலக்கிய விருதின் வாயிலாக அவர்களை கௌரவிக்க இருக்கிறோம். அந்த 500 நபர்களில் முதன்மையான 3 பேச்சாளர்களை மாணவர் உரிமைகள் கழகம் இந்த தமிழகத்திற்கு அடையாளம் காட்ட இருக்கிறது. இந்த பிரம்மாண்ட பேச்சுக்களத்தில் உங்களுடைய ஒத்துழைப்பையும் பங்கேற்பையும் தந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து உள்ளங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். முத்தமிழ் விழா பேச்சுக்களம் 2ஆம் சுற்றினுடைய வெற்றியாளர்களான அந்த 100 நபர்கள் இளந்தமிழர் இலக்கிய விருதை தனதாக்கி கொண்ட பிள்ளைகளுடைய பெயர் பட்டியலை பார்க்கலாம். இருக்கக்கூடிய அனைத்து பேச்சாளர்களுக்கும் மாணவர் உரிமைகள் கழகத்தின் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். வெற்றி பெற்ற பிள்ளைகள் இறுதி சுற்றுக்கு முன்னேறி இருக்கிறீர்கள். இறுதி சுற்று என்பது உங்களுக்கு விருப்பப்பட்ட தலைப்பை தேர்ந்தெடுத்து நீங்கள் பேசிக்கொள்ளலாம். உங்களுடைய காணொலி என்பது 10 நிமிடத்திற்கு மிகாமல் இருத்தல் வேண்டும். இந்த சுற்றுக்கான இறுதி தேதி என்ன, காணொலியை நீங்கள் எப்படி உருவாக்க வேண்டும், அதை சமர்ப்பிப்பதற்கான விதம், தேதி போன்ற அனைத்து தகவல்களும் புலனும் வாயிலாக உங்களுக்கு தெரியப்படுத்தப்படும். இளந்தமிழர் இலக்கிய விருதை வென்றிருக்கக்கூடிய பிள்ளைகள் செந்தமிழ் செல்வர் விருதையும் பரிசு தொகையும் வெல்ல என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் பங்கேற்கக்கூடிய பிள்ளைகள் இந்த வாய்ப்பை உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்து அவர்களுடைய திறனையும் வெளிக்கொண்டு வருவதற்கு மாணவர் உரிமைகள் கழகத்திற்கு உதவுங்கள் கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.